ஹாய், ஹலோ, வெல்கம் டு ஸ்ரீ சக்தி டிஎன்பிஎஸ்சி மார்க் ஹப். டிஎன்பிஎஸ்சி சிலபஸில் இருக்க ஒவ்வொரு டாபிக்ஸ் ரிலேட்டடான எம்சிக்யூஸ் கண்டினியூஸாக அப்லோட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. லெட்ஸ் கண்டினியூ. இந்த வீடியோவில் ஒன்றியம், மாநிலம் மற்றும் யூனியன் பிரதேசங்கள் ரிலேட்டடான 100 எம்சிக்யூஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன், இந்திய அரசியலமைப்பின் எந்த பகுதி ஒன்றியம் மற்றும் அதன் யூனியன் பிரதேசங்களை பற்றி கூறுகிறது? ஆப்ஷன்ஸ் ஆர் பகுதி 1, பகுதி 2, பகுதி 3, பகுதி 4. The right answer is பகுதி 1. இந்திய அரசியலமைப்பின் பகுதி 1 ஒன்றியம் மற்றும் அதன் யூனியன் பிரதேசங்களை பற்றி கூறுகிறது. செகண்ட் ஒன், ஒன்றியம் மற்றும் அதன் எல்லைகளை பற்றி குறிப்பிடும் அரசியலமைப்பு விதிகள் யாவை? ஆப்ஷன்ஸ் ஆர் விதிகள் 1 முதல் 4 வரை, விதிகள் 5 முதல் 11 வரை, விதிகள் 12 முதல் 35 வரை, விதிகள் 36 முதல் 51 வரை. The right answer is விதிகள் 1 முதல் 4 வரை. ஒன்றியம் மற்றும் அதன் எல்லைகளை பற்றி குறிப்பிடும் அரசியலமைப்பு விதிகள் விதிகள் 1 முதல் 4 வரை. இந்தியா, அதாவது பாரதம் மாநிலங்களின் ஒன்றியமாக இருக்கும் என கோரும் விதி எது? ஆப்ஷன்ஸ் ஆர் விதி 1, விதி 2, விதி 3, விதி 4, விதி the right answer is விதி 1. இந்தியா, அதாவது பாரதம் மாநிலங்களின் ஒன்றியமாக இருக்கும் என கூறும் விதி விதி 1. ஃபோர்த் ஒன், இந்திய ஒன்றியத்தில் ஒரு புதிய மாநிலத்தை சேர்க்க அல்லது புதிய மாநிலங்களை நிறுவ யாருக்கு அதிகாரம் உள்ளது? ஆப்ஷன்ஸ் ஆர் குடியரசுத் தலைவர், நாடாளுமன்றம், பிரதம அமைச்சர், உச்சநீதிமன்றம். The right answer is நாடாளுமன்றம். இந்திய ஒன்றியத்தில் ஒரு புதிய மாநிலத்தை சேர்க்க அல்லது புதிய மாநிலங்களை நிறுவ நாடாளுமன்றத்திற்கு அதிகாரம் உள்ளது. ஃபிஃப்த் ஒன், புதிய மாநிலங்களை உருவாக்குதல் மற்றும் தற்போதுள்ள மாநிலங்களின் எல்லைகளை மாற்றுதல் பற்றி விளக்கும் விதி எது? ஆப்ஷன்ஸ் ஆர் விதி 1, விதி 2, விதி 3, விதி 4. The right answer is விதி 3. புதிய மாநிலங்களை உருவாக்குதல் மற்றும் தற்போதுள்ள மாநிலங்களின் எல்லைகளை மாற்றுதல் பற்றி விளக்கும் விதி விதி 3. சிக்ஸ்த் ஒன், ஒரு புதிய மாநிலத்தை உருவாக்குவதற்கான மசோதாவை நாடாளுமன்றத்தில் அறிமுகப்படுத்த யாருடைய பரிந்துரை கட்டாயம் தேவை? ஆப்ஷன்ஸ் ஆர் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி, சபாநாயகர், குடியரசுத் தலைவர், பிரதமர். The right answer is குடியரசுத் தலைவர். ஒரு புதிய மாநிலத்தை உருவாக்குவதற்கான மசோதாவை நாடாளுமன்றத்தில் அறிமுகப்படுத்த குடியரசுத் தலைவரின் பரிந்துரை கட்டாயம் தேவை. செவன்த் ஒன், புதிய மாநிலங்களை உருவாக்கும் மசோதா நாடாளுமன்றத்தில் எத்தகைய பெரும்பான்மையுடன் நிறைவேற்றப்பட வேண்டும்? ஆப்ஷன்ஸ் ஆர் எளிய பெரும்பான்மை, தட் இஸ் சிம்பிள் மெஜாரிட்டி, சிறப்பு பெரும்பான்மை, அதாவது தட் இஸ் ஸ்பெஷல் மெஜாரிட்டி, 2/3 பங்கு பெரும்பான்மை, மாநிலங்களின் ஒப்புதலுடன் கூடிய சிறப்பு பெரும்பான்மை. The right answer is எளிய பெரும்பான்மை, that is simple majority. புதிய மாநிலங்களை உருவாக்கும் மசோதா நாடாளுமன்றத்தில் எளிய பெரும்பான்மையுடன் நிறைவேற்றப்பட வேண்டும். எய்த் ஒன், புதிய மாநிலத்தை உருவாக்கும் சட்டம் அரசியலமைப்பின் எந்த அட்டவணையில் திருத்தங்களை மேற்கொள்ள வழிவகை செய்கிறது? ஆப்ஷன்ஸ் ஆர் 1வது மற்றும் 4வது அட்டவணை, 2வது மற்றும் 3வது அட்டவணை, 5வது மற்றும் 6வது அட்டவணை. The right answer is 1வது மற்றும் 4வது அட்டவணை. புதிய மாநிலத்தை உருவாக்கும் சட்டம் அரசியலமைப்பின் 1வது மற்றும் 4வது அட்டவணைகளில் திருத்தங்களை மேற்கொள்ள வழிவகை செய்கிறது. நைன்த் ஒன், இந்திய அரசியலமைப்பின் கீழ் ஒரு புதிய மாநிலத்தை உருவாக்கும் சட்டம் எதன் கீழ் வரும் அரசியலமைப்பு திருத்தமாக கருதப்பட மாட்டாது? ஆப்ஷன்ஸ் ஆர்
விதி 368, விதி 356, விதி 360, விதி 370. The right answer is விதி 368. இந்திய அரசியலமைப்பின் கீழ் ஒரு புதிய மாநிலத்தை உருவாக்கும் சட்டம் விதி 368 கீழ் வரும் அரசியலமைப்பு திருத்தமாக கருதப்பட மாட்டாது. 10th one, இந்திய நிலப்பரப்பை ஒரு வெளிநாட்டுக்கு தாரை வார்ப்பதற்கு எதன் கீழ் அரசியலமைப்பு திருத்தம் கொண்டு வரப்பட வேண்டும்? ஆப்ஷன்ஸ் ஆர் விதி 368 கீழ் சிறப்பு பெரும்பான்மை, விதி 3 கீழ் எளிய பெரும்பான்மை, நாடாளுமன்றத்தின் சாதாரண தீர்மானம், குடியரசுத் தலைவரின் அவசர சட்டம். The right answer is விதி 368 கீழ் சிறப்பு பெரும்பான்மை. இந்திய நிலப்பரப்பை ஒரு வெளிநாட்டுக்கு தாரை வார்ப்பதற்கு விதி 368 கீழ் சிறப்பு பெரும்பான்மை மூலம் அரசியலமைப்பு திருத்தம் கொண்டு வரப்பட வேண்டும். 11th one, சுதந்திர இந்தியாவிற்கு முன்பிருந்த சுதேச அரசுகளை that is princely states-ஐ இந்திய யூனியனுடன் இணைப்பதில் முக்கிய பங்காற்றியவர் யார்? ஆப்ஷன்ஸ் ஆர் ஜவஹர்லால் நேரு, சர்தார் வல்லபாய் படேல், டாக்டர் B.R. அம்பேத்கர், மகாத்மா காந்தி. The right answer is சர்தார் வல்லபாய் படேல். சுதந்திர இந்தியாவிற்கு முன்பிருந்த சுதேச அரசுகளை இந்திய யூனியனுடன் இணைப்பதில் முக்கிய பங்காற்றியவர் சர்தார் வல்லபாய் படேல். 12th one, இந்திய யூனியனுடன் இணைய மறுத்து பின்னர் இராணுவ நடவடிக்கை that is ஆபரேஷன் போலோ மூலம் இணைக்கப்பட்ட சுதேச அரசு எது? ஆப்ஷன்ஸ் ஆர் ஜுனாகத், ஹைதராபாத், காஷ்மீர், மைசூர். The right answer is ஹைதராபாத். இந்திய யூனியனுடன் இணைய மறுத்து பின்னர் இராணுவ நடவடிக்கை அதாவது ஆபரேஷன் போலோ மூலம் இணைக்கப்பட்ட சுதேச அரசு ஹைதராபாத். 13th one, பொது வாக்கெடுப்பு that is plebiscite மூலம் இந்திய யூனியனுடன் இணைக்கப்பட்ட சுதேச அரசு எது? ஆப்ஷன்ஸ் ஆர் ஜுனாகத், ஹைதராபாத், காஷ்மீர், திருவிதாங்கூர். The right answer is ஜுனாகத். பொது வாக்கெடுப்பு that is plebiscite மூலம் இந்திய யூனியனுடன் இணைக்கப்பட்ட சுதேச அரசு ஜுனாகத். 14th one, இணைப்பு ஆணவம் that is instrument of accession மூலம் இந்தியாவுடன் இணைந்த சுதேச அரசு எது? ஆப்ஷன்ஸ் ஆர் காஷ்மீர், ஜுனாகத், ஹைதராபாத், போபால். The right answer is காஷ்மீர். இணைப்பு ஆவணம் that is instrument of accession மூலம் இந்தியாவுடன் இணைந்த சுதேச அரசு காஷ்மீர். 15th one, 1950 இந்திய அரசியலமைப்பு நடைமுறைக்கு வந்தபோது இந்திய மாநிலங்கள் எத்தனை பகுதிகளாக பிரிக்கப்பட்டிருந்தன? ஆப்ஷன்ஸ் ஆர் 3 பகுதிகள், 4 பகுதிகள், 5 பகுதிகள், 6 பகுதிகள். The right answer is 4 பகுதிகள். 1950 இந்திய அரசியலமைப்பு நடைமுறைக்கு வந்தபோது இந்திய மாநிலங்கள் 4 பகுதிகளாக அதாவது ABCD என 4 பகுதிகளாக பிரிக்கப்பட்டிருந்தன. 16th one, அந்தமான் நிக்கோபர் தீவுகள் 1950 எந்த பகுதி மாநிலமாக வைக்கப்பட்டது? ஆப்ஷன்ஸ் ஆர் பகுதி A, பகுதி B, பகுதி C, பகுதி D. The right answer is பகுதி D. அந்தமான் நிக்கோபர் தீவுகள் 1950 பகுதி D மாநிலமாக வைக்கப்பட்டது. 17th one, மொழிவாரி மாநிலங்கள் சீரமைப்பு தொடர்பாக அமைக்கப்பட்ட முதல் கமிஷன் எது? The options are தார் கமிஷன், JVP கமிட்டி, ஃபசல் அலி கமிஷன்,
சர்க்காரியா கமிஷன். த ரைட் ஆன்சர் இஸ் தார் கமிஷன். மொழிவாரி மாநிலங்கள் சீரமைப்பு தொடர்பாக அமைக்கப்பட்ட முதல் கமிஷன் தார் கமிஷன். 18th one. எஸ்கே தார் கமிஷன் எந்த ஆண்டு அமைக்கப்பட்டது? ஆப்ஷன்ஸ் ஆர் ஜூன் 1948, டிசம்பர் 1948, அக்டோபர் 1953, நவம்பர் 1956. The right answer is ஜூன் 1948. எஸ்கே தார் கமிஷன் ஜூன் 1948 அமைக்கப்பட்டது. 19th one. தார் கமிஷன் மாநில மறுசீரமைப்புக்கு எதற்கு முன்னுரிமை அளிக்குமாறு பரிந்துரைத்தது? ஆப்ஷன்ஸ் ஆர் மொழிவாரி அமைப்பு, நிர்வாக வசதி, கலாச்சார ஒற்றுமை, மக்கள் தொகை விகிதம். The right answer is நிர்வாக வசதி. தார் கமிஷன் மாநில மறுசீரமைப்புக்கு நிர்வாக வசதிக்கு முன்னுரிமை அளிக்குமாறு பரிந்துரைத்தது. நெக்ஸ்ட், ஜேவிபி கமிட்டியின் உறுப்பினர்கள் யார் யார்? ஆப்ஷன்ஸ் ஆர் ஜவஹர்லால் நேரு, வல்லபாய் படேல், பட்டாபி சித்தராமையா, ஜவஹர்லால் நேரு, விபி மேனன், பட்டாபி சித்தராமையா, ஜவஹர்லால் நேரு, வல்லபாய் படேல், ராஜேந்திர பிரசாத், ஜவஹர்லால் நேரு, வல்லபாய் படேல், KM பணிக்கர். The right answer is ஜவஹர்லால் நேரு, வல்லபாய் படேல், பட்டாபி சித்தராமையா. ஜேவிபி கமிட்டியின் உறுப்பினர்கள் ஜவஹர்லால் நேரு, வல்லபாய் பட்டேல், பட்டாபி சித்தராமையா. 21. ஜேவிபி கமிட்டி எந்த ஆண்டு தனது அறிக்கையை சமர்ப்பித்தது? ஆப்ஷன்ஸ் ஆர் 1948, 1949, 1953, 1956. The right answer is 1949. ஜேவிபி கமிட்டி 1949ஆம் ஆண்டு தனது அறிக்கையை சமர்ப்பித்தது. 22. மொழிவாரி அடிப்படையில் அமைக்கப்பட்ட இந்தியாவின் முதல் மாநிலம் எது? ஆப்ஷன்ஸ் ஆர் தமிழ்நாடு, ஆந்திர பிரதேசம், கர்நாடகா, கேரளா. The right answer is ஆந்திர பிரதேசம். மொழிவாரி அடிப்படையில் அமைக்கப்பட்ட முதல் மாநிலம் ஆந்திர பிரதேசம். 23. தனி ஆந்திர மாநில கோரிக்கைக்காக 56 நாட்கள் உண்ணாவிரதம் இருந்து உயிர் நீத்த சுதந்திர போராட்ட வீரர் யார்? ஆப்ஷன்ஸ் ஆர் பொட்டி ஸ்ரீராமுலு, திருப்பூர் குமரன், சங்கரலிங்கனார், சுப்பிரமணிய சிவா. The right answer is பொட்டி ஸ்ரீராமுலு. தனி ஆந்திர மாநில கோரிக்கைக்காக 56 நாட்கள் உண்ணாவிரதம் இருந்து உயிர் நீத்த சுதந்திர போராட்ட வீரர் பொட்டி ஸ்ரீராமுலு. 24. ஆந்திர பிரதேசம் எந்த ஆண்டு தனி மாநிலமாக உருவாக்கப்பட்டது? ஆப்ஷன்ஸ் ஆர் அக்டோபர் 1, 1953, நவம்பர் 1, 1956, ஜனவரி 26, 1950, ஆகஸ்ட் 15, 1947. The right answer is அக்டோபர் 1, 1953. ஆந்திர பிரதேசம் அக்டோபர் 1, 1953ஆம் ஆண்டு தனி மாநிலமாக உருவாக்கப்பட்டது. 25. 3 உறுப்பினர்களை கொண்ட மாநில மறுசீரமைப்பு ஆணையம், that is ஸ்டேட் ரீஆர்கனைசேஷன் கமிஷன் 1953இல் யாருடைய தலைமையில் அமைக்கப்பட்டது? ஆப்ஷன்ஸ் ஆர் ஃபசல் அலி, KM பணிக்கர், HN குன்ஸ்ரு, SK தார். The right answer is ஃபசல் அலி. 3 உறுப்பினர்களை கொண்ட மாநில மறுசீரமைப்பு ஆணையம், ஸ்டேட் ரீஆர்கனைசேஷன் கமிஷன் 1953இல் ஃபசல் அலி தலைமையில் அமைக்கப்பட்டது. 26. ஃபசல் அலி கமிஷனின் மற்ற 2 உறுப்பினர்கள் யார்?
ஆப்ஷன்ஸ் ஆர் KM பணிக்கர் மற்றும் HN குன்ஸ்ரு, KM பணிக்கர் மற்றும் BP மேனன், HN குன்ஸ்ரு மற்றும் ஜவஹர்லால் நேரு. தார் மற்றும் JVP. The right answer is KM பணிக்கர் மற்றும் HN குன்ஸ்ரு. ஃபசல் அலி கமிஷனின் மற்ற இரு உறுப்பினர்கள் KM பணிக்கர் மற்றும் HN குன்ஸ்ரு. 27. ஃபசல் அலி ஆணையம் தனது அறிக்கையை எந்த ஆண்டு சமர்ப்பித்தது? ஆப்ஷன்ஸ் ஆர் 1953, 1955, 1956, 1950. The right answer is 1955. ஃபசல் அலி ஆணையம் தனது அறிக்கையை 1955ஆம் ஆண்டு சமர்ப்பித்தது. 28. மாநில மறுசீரமைப்பு சட்டம் that is State Reorganization Act எந்த ஆண்டு கொண்டுவரப்பட்டது? ஆப்ஷன்ஸ் ஆர் 1950, 1953, 1956, 1960. The right answer is 1956. மாநில மறுசீரமைப்பு சட்டம் 1956ஆம் ஆண்டு கொண்டுவரப்பட்டது. 29. மாநில மறுசீரமைப்பு சட்டத்தின்படி 1956 நவம்பர் 1 எத்தனை மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்கள் உருவாக்கப்பட்டன? ஆப்ஷன்ஸ் ஆர் 14 மாநிலங்கள் மற்றும் 6 யூனியன் பிரதேசங்கள், 15 மாநிலங்கள் மற்றும் 7 யூனியன் பிரதேசங்கள், 28 மாநிலங்கள் மற்றும் 8 யூனியன் பிரதேசங்கள், 12 மாநிலங்கள் மற்றும் 5 யூனியன் பிரதேசங்கள். The right answer is 14 மாநிலங்கள் மற்றும் 6 யூனியன் பிரதேசங்கள். மாநில மறுசீரமைப்பு சட்டத்தின்படி 1956 நவம்பர் 1 14 மாநிலங்கள் மற்றும் 6 யூனியன் பிரதேசங்கள் உருவாக்கப்பட்டன. 30. இந்திய மாநிலங்களை மறுசீரமைக்க வழிவகுத்த அரசியலமைப்பு திருத்தச் சட்டம் எது? ஆப்ஷன்ஸ் ஆர் 1வது திருத்தச் சட்டம் 1951, 7வது திருத்தச் சட்டம் 1956, 42வது திருத்தச் சட்டம் 1976, 44வது திருத்தச் சட்டம் 1978. The right answer is 7வது சட்ட திருத்தம் 1956. இந்திய மாநிலங்களை மறுசீரமைக்க வழிவகுத்த அரசியலமைப்பு திருத்தச் சட்டம் 7வது திருத்தச் சட்டம் 1956. 31. 1960 பம்பாய் மாகாணம் பிரிக்கப்பட்டு உருவாக்கப்பட்ட இரு புதிய மாநிலங்கள் யாவை? ஆப்ஷன்ஸ் ஆர் மகாராஷ்டிரா மற்றும் குஜராத், பஞ்சாப் மற்றும் ஹரியானா, பீகார் மற்றும் ஜார்க்கண்ட், உத்தரப்பிரதேசம் மற்றும் உத்தரகண்ட். The right answer is மகாராஷ்டிரா மற்றும் குஜராத். 1960 பம்பாய் மாகாணம் பிரிக்கப்பட்டு உருவாக்கப்பட்ட இரு புதிய மாகாணங்கள் மகாராஷ்டிரா மற்றும் குஜராத். 32. இந்தியாவின் 15வது மாநிலமாக உருவானது எது? ஆப்ஷன்ஸ் ஆர் குஜராத், நாகாலாந்து, ஹரியானா, ஹிமாச்சல் பிரதேசம். The right answer is குஜராத். இந்தியாவின் 15வது மாநிலமாக உருவானது குஜராத். 33. பிரெஞ்சு ஆதிக்கத்தின் கீழ் இருந்து 1954 இந்தியாவிற்கு மாற்றப்பட்டு பின்னர் 1962 யூனியன் பிரதேசமாக அறிவிக்கப்பட்ட பகுதி எது? ஆப்ஷன்ஸ் ஆர் புதுச்சேரி, கோவா, டாமன் மற்றும் டையூ, தாத்ரா மற்றும் நகர் ஹவேலி. The right answer is புதுச்சேரி. பிரெஞ்சு ஆதிக்கத்தின் கீழ் இருந்து 1954 இந்தியாவிற்கு மாற்றப்பட்டு பின்னர் 1962 யூனியன் பிரதேசமாக அறிவிக்கப்பட்ட பகுதி புதுச்சேரி.
34 புதுச்சேரியை யூனியன் பிரதேசமாக மாற்றிய அரசியலமைப்பு திருத்தச் சட்டம் எது? ஆப்ஷன்ஸ் ஆர் 10வது திருத்தச் சட்டம், 12வது திருத்தச் சட்டம், 14வது திருத்தச் சட்டம், 36வது திருத்தச் சட்டம். The right answer is 14வது திருத்தச் சட்டம். புதுச்சேரியை யூனியன் பிரதேசமாக மாற்றிய அரசியலமைப்பு திருத்தச் சட்டம் 14வது திருத்தச் சட்டம். 35 1961 போர்ச்சுகீசியர்களிடமிருந்து இராணுவ நடவடிக்கை தட் இஸ் ஆபரேஷன் விஜய் மூலம் விடுவிக்கப்பட்ட பகுதி எது? ஆப்ஷன்ஸ் ஆர் கோவா, டாமன் மற்றும் டையூ, புதுச்சேரி, காரைக்கால், லடாக். த ரைட் ஆன்சர் இஸ் கோவா, டாமன் மற்றும் டையூ. 1961 போர்ச்சுகீசியர்களிடமிருந்து இராணுவ நடவடிக்கை தட் இஸ் ஆபரேஷன் விஜய் மூலம் விடுவிக்கப்பட்ட பகுதி கோவா, டாமன் மற்றும் டையூ. 36 கோவா, டாமன் மற்றும் டையூ ஆகியவை எந்த அரசியலமைப்பு திருத்த சட்டத்தின் மூலம் யூனியன் பிரதேசங்களாக இணைக்கப்பட்டன? ஆப்ஷன்ஸ் ஆர் 10வது திருத்தச் சட்டம், 12வது திருத்தச் சட்டம், 14வது திருத்தச் சட்டம், 21வது திருத்தச் சட்டம். The right answer is 12வது திருத்தச் சட்டம். கோவா, டாமன் மற்றும் டையூ ஆகியவை 12வது திருத்தச் சட்டத்தின் மூலம் யூனியன் பிரதேசங்களாக இணைக்கப்பட்டன. 37 தாத்ரா மற்றும் நகர் ஹவேலி இந்திய யூனியனில் சேர்க்கப்பட்ட அரசியலமைப்பு திருத்தம் எது? ஆப்ஷன்ஸ் ஆர் 10வது திருத்தச் சட்டம், 12வது திருத்தச் சட்டம், 14வது திருத்தச் சட்டம், 36வது திருத்தச் சட்டம். The right answer is 10வது திருத்தச் சட்டம் 1961. தாத்ரா மற்றும் நகர் ஹவேலி இந்திய யூனியனில் சேர்க்கப்பட்ட அரசியலமைப்பு திருத்தம் 10வது திருத்தச் சட்டம் 1961. 38 அஸ்ஸாம் மாநிலத்திலிருந்து பிரித்து 1963 இந்தியாவின் 16வது மாநிலமாக உருவாக்கப்பட்ட மாநிலம் எது? ஆப்ஷன்ஸ் ஆர் மேகாலயா, மணிப்பூர், நாகாலாந்து, திரிபுரா. The right answer is நாகாலாந்து. அஸ்ஸாம் மாநிலத்திலிருந்து பிரித்து 1963 இந்தியாவின் 16வது மாநிலமாக உருவாக்கப்பட்ட மாநிலம் நாகாலாந்து. 39 1966 பஞ்சாப் மாநிலம் பிரிக்கப்பட்டு உருவாக்கப்பட்ட புதிய மாநிலம் எது? ஆப்ஷன்ஸ் ஆர் ஹரியானா, ஹிமாச்சல பிரதேசம், உத்தரகண்ட், ஜார்க்கண்ட். The right answer is ஹரியானா. 1966 பஞ்சாப் மாநிலம் பிரிக்கப்பட்டு உருவாக்கப்பட்ட புதிய மாநிலம் ஹரியானா. இதில் சண்டிகர் பிரிச்சிருப்பாங்க. சண்டிகர் யூனியன் பிரதேசமாக ஆயிருக்கும். 41 ஷா கமிஷனின் பரிந்துரையின் பேரில் உருவாக்கப்பட்ட மாநிலம் எது? ஆப்ஷன்ஸ் ஆர் குஜராத், ஹரியானா, நாகாலாந்து, சிக்கிம். The right answer is ஹரியானா. ஷா கமிஷனின் பரிந்துரையின் பேரில் உருவாக்கப்பட்ட மாநிலம் ஹரியானா. 41 1971 யூனியன் பிரதேசத்திலிருந்து முழு மாநில தகுதியை பெற்ற 18வது இந்திய மாநிலம் எது? ஆப்ஷன்ஸ் ஆர் ஹிமாச்சல பிரதேசம், மணிப்பூர், திரிபுரா, மேகாலயா. The right answer is இமாச்சல பிரதேசம். 1971 யூனியன் பிரதேசத்திலிருந்து முழு மாநில தகுதியை பெற்று 18வது இந்திய மாநிலம் இமாச்சல பிரதேசம். 42 1972 மணிப்பூர், திரிபுரா மற்றும் மேகாலயா ஆகிய மாநிலங்கள் எத்தனையாவது மாநிலங்களாக உருவாயின? ஆப்ஷன்ஸ் ஆர் 19, 20 மற்றும் 21, 15, 16 மற்றும் 17,
22, 23 மற்றும் 24, 12, 13 மற்றும் 14. The right answer is 19, 20 மற்றும் 21. 1972 மணிப்பூர், திரிபுரா மற்றும் மேகாலயா ஆகிய மாநிலங்கள் 19, 20 மற்றும் 21வது மாநிலங்களாக உருவாயின. 43 சிக்கிம் மாநிலம் எந்த அரசியலமைப்பு திருத்தச் சட்டத்தின் மூலம் இந்தியாவின் இணை மாநிலமாக ஆக்கப்பட்டது? ஆப்ஷன்ஸ் ஆர் 35வது திருத்தச் சட்டம் 1974, 36வது திருத்தச் சட்டம் 1975, 42வது திருத்தச் சட்டம் 1976, 44வது சட்ட திருத்தம் 1978. The right answer is 35வது திருத்தச் சட்டம் 1974. சிக்கிம் மாநிலம் எந்த அரசியலமைப்பு திருத்தச் சிக்கிம் மாநிலம் 35வது திருத்தச் சட்டம் 1974 மூலம் இந்தியாவின் இணை மாநிலமாக தட் இஸ் அசோசியேட் ஸ்டேட்டாக ஆக்கப்பட்டது. 44 சிக்கிம் இந்தியாவின் 22வது முழு மாநிலமாக இணைக்கப்பட்ட அரசியலமைப்பு திருத்தச் சட்டம் எது? ஆப்ஷன்ஸ் ஆர் 35வது திருத்தச் சட்டம், 36வது திருத்தச் சட்டம், 38வது திருத்தச் சட்டம், 40வது திருத்தச் சட்டம். The right answer is 36வது திருத்தச் சட்டம் 1975. சிக்கிம் இந்தியாவின் 22வது முழு மாநிலமாக இணைக்கப்பட்ட அரசியலமைப்பு திருத்தச் சட்டம் 36வது திருத்தச் சட்டம் 1975. 45 1987 உருவாக்கப்பட்ட இந்தியாவின் 23, 24 மற்றும் 25வது மாநிலங்கள் எவை? ஆப்ஷன்ஸ் ஆர் மிசோரம், அருணாச்சல பிரதேசம், கோவா, சத்தீஸ்கர், உத்தரகாண்ட், ஜார்க்கண்ட், மணிப்பூர், திரிபுரா, மேகாலயா, ஹரியானா, இமாச்சல பிரதேசம், பஞ்சாப். The right answer is மிசோரம், அருணாச்சல் பிரதேஷ், கோவா. 1987 உருவாக்கப்பட்ட இந்தியாவின் 23, 24 மற்றும் 25வது மாநிலங்கள் மிசோரம், அருணாச்சல பிரதேசம் மற்றும் கோவா. 46 கோவா யூனியன் பிரதேச நிலையிலிருந்து உயர்த்தப்பட்டு முழு மாநிலமாக மாற்றப்பட்ட ஆண்டு எது? ஆப்ஷன்ஸ் ஆர் 1961, 1987, 1999, 2000. The right answer is 1987. கோவா யூனியன் பிரதேச நிலையிலிருந்து உயர்த்தப்பட்டு முழு மாநிலமாக மாற்றப்பட்ட ஆண்டு 1987. 47 2000ஆம் ஆண்டில் மத்திய பிரதேசத்திலிருந்து பிரித்து உருவாக்கப்பட்ட 26வது இந்திய மாநிலம் எது? ஆப்ஷன்ஸ் ஆர் சத்தீஸ்கர், உத்தரகாண்ட், ஜார்க்கண்ட், தெலுங்கானா. The right answer is சத்தீஸ்கர். 2000ஆம் ஆண்டில் மத்திய பிரதேசத்திலிருந்து பிரித்து உருவாக்கப்பட்ட 26வது இந்திய மாநிலம் சத்தீஸ்கர். 48 2000ஆம் ஆண்டில் உத்தரப்பிரதேசத்திலிருந்து பிரிக்கப்பட்டு இந்தியாவின் 27வது மாநிலமாக உருவானது எது? ஆப்ஷன்ஸ் ஆர் உத்தரகாண்ட், ஜார்க்கண்ட், சத்தீஸ்கர், பீகார். The right answer is உத்தரகாண்ட். 2000ஆம் ஆண்டில் உத்தரப்பிரதேசத்திலிருந்து பிரிக்கப்பட்டு இந்தியாவின் 27வது மாநிலமாக உருவானது உத்தரகாண்ட். 49 2000ஆம் ஆண்டில் பீகார் மாநிலத்திலிருந்து பிரித்து உருவாக்கப்பட்ட 28வது இந்திய மாநிலம் எது? ஆப்ஷன்ஸ் ஆர் ஜார்க்கண்ட், சத்தீஸ்கர், உத்தரகாண்ட், ஒடிஷா. The right answer is ஜார்க்கண்ட். 2000ஆம் ஆண்டில் பீகார் மாநிலத்திலிருந்து பிரித்து உருவாக்கப்பட்ட 28வது இந்திய மாநிலம் ஜார்க்கண்ட். 51
ஆந்திர பிரதேசத்திலிருந்து பிரிக்கப்பட்டு இந்தியாவின் 29வது மாநிலமாக ஜூன் 2, 2014 அன்று உருவானது எது? ஆப்ஷன்ஸ் ஆர் தெலுங்கானா, சீமாந்திரா, ராயலசீமா, விசாகா. The right answer is தெலுங்கானா. ஆந்திர பிரதேசத்திலிருந்து பிரிக்கப்பட்டு இந்தியாவின் 29வது மாநிலமாக ஜூன் 2, 2014 அன்று உருவானது தெலுங்கானா. 51 மதராஸ் மாநிலம் தட் இஸ் மெட்ராஸ் ஸ்டேட் எந்த ஆண்டு தமிழ்நாடு என அதிகாரப்பூர்வமாக பெயர் மாற்றம் செய்யப்பட்டது? ஆப்ஷன்ஸ் ஆர் 1967, 1969, 1972, 1956. The right answer is 1969 ஜனவரி 14. மதராஸ் மாநிலம் 1969 ஜனவரி 14 தமிழ்நாடு என அதிகாரப்பூர்வமாக பெயர் மாற்றம் செய்யப்பட்டது. 52 மதராஸ் மாநிலத்திற்கு தமிழ்நாடு என பெயர் மாற்ற கோரி 76 நாட்கள் உண்ணாவிரதம் இருந்து உயிர் நீத்தவர் யார்? ஆப்ஷன்ஸ் ஆர் சங்கரலிங்கனார், பொட்டி ஸ்ரீராமுலு, ஈவேரா பெரியார், திருப்பூர் குமரன். The right answer is சங்கரலிங்கனார். மதராஸ் மாநிலத்திற்கு தமிழ்நாடு என பெயர் மாற்ற கோரி 76 நாட்கள் உண்ணாவிரதம் இருந்து உயிர் நீத்தவர் சங்கரலிங்கனார். 53 மதராஸ் மாநிலத்தை தமிழ்நாடு என பெயர் மாற்றம் செய்த அப்போதைய தமிழக முதல்வர் யார்? ஆப்ஷன்ஸ் ஆர் சி.என். அண்ணாதுரை, மு. கருணாநிதி, கே. காமராஜர், எம்.ஜி. ராமச்சந்திரன். The right answer is சி.என். அண்ணாதுரை. மதராஸ் மாநிலத்தை தமிழ்நாடு என பெயர் மாற்றம் செய்த அப்போதைய தமிழக முதல்வர் சி.என். அண்ணாதுரை. 54 மைசூர் மாநிலம் எந்த ஆண்டு கர்நாடகா என பெயர் மாற்றம் செய்யப்பட்டது? ஆப்ஷன்ஸ் ஆர் 1956, 1969, 1973, 1980. The right answer is 1973. மைசூர் மாநிலம் 1973ஆம் ஆண்டு கர்நாடகா என பெயர் மாற்றம் செய்யப்பட்டது. 55 லக்கடிவ் தீவு, மினிக்காய் மற்றும் அமினிதிவி தீவுகள் எந்த ஆண்டு லட்சத்தீவு என பெயர் மாற்றம் செய்யப்பட்டது? ஆப்ஷன்ஸ் ஆர் 1956, 1973, 1992, 2000. The right answer is 1973. லக்கடி தீவு, மினிக்காய் மற்றும் அமினிதிவி தீவுகள் 1973ஆம் ஆண்டு லட்சத்தீவு என பெயர் மாற்றம் செய்யப்பட்டது. 56 டெல்லி தேசிய தலைநகர பிரதேசமாக தட் இஸ் நேஷனல் கேபிட்டல் டெரிட்டரி ஆஃப் டெல்லி எந்த அரசியலமைப்பு திருத்த சட்டத்தின் மூலம் மாற்றப்பட்டது? ஆப்ஷன்ஸ் ஆர் 69வது திருத்த சட்டம், 70வது திருத்த சட்டம், 73வது திருத்த சட்டம், 86வது திருத்த சட்டம். The right answer is 69வது திருத்த சட்டம் 1991. டெல்லி தேசிய தலைநகர பிரதேசமாக 69வது திருத்த சட்டம் 1991 மூலம் மாற்றப்பட்டது. 57 உத்தரகாண்ட் மாநிலத்தின் முந்தைய பெயர் என்ன? ஆப்ஷன்ஸ் ஆர் உத்தராஞ்சல், உத்தரப்பிரதேசம், குர்வால், நேபாள் தேசம். The right answer is உத்தராஞ்சல். உத்தரகாண்ட் மாநிலத்தின் முந்தைய பெயர் உத்தராஞ்சல். 2007ஆம் ஆண்டு உத்தராஞ்சல் உத்தரகாண்ட் என மாற்றப்பட்டது. 58 பாண்டிச்சேரி என்னும் பெயர் எந்த ஆண்டில் புதுச்சேரி என அதிகாரப்பூர்வமாக மாற்றப்பட்டது? ஆப்ஷன்ஸ் ஆர் 2000, 2006, 2011, 2014. The right answer is 2006. பாண்டிச்சேரி என்னும் பெயர்
2006ஆம் ஆண்டு புதுச்சேரி என அதிகாரப்பூர்வமாக மாற்றப்பட்டது. 59 ஒரிசா மாநிலத்தின் பெயர் ஒடிசா என எந்த ஆண்டு மாற்றப்பட்டது? ஆப்ஷன்ஸ் ஆர் 2000, 2006, 2011, 2016. The right answer is 2011. ஒரிசா மாநிலத்தின் பெயர் ஒடிஷா என 2011ஆம் ஆண்டு மாற்றப்பட்டது. 60. இந்திய அரசியலமைப்பின் எந்த பகுதி யூனியன் பிரதேசங்களை பற்றி கூறுகிறது? ஆப்ஷன்ஸ் ஆர் பகுதி 7, பகுதி 8, பகுதி 9, பகுதி 10. The right answer is பகுதி 8. இந்திய அரசியலமைப்பின் பகுதி 8 யூனியன் பிரதேசங்களை பற்றி கூறுகிறது. 61 யூனியன் பிரதேசங்கள் தொடர்பான அரசியலமைப்பு விதிகள் யாவை? ஆப்ஷன்ஸ் ஆர் விதிகள் 239 முதல் 241 வரை, விதிகள் 243 முதல் 243 ஓ வரை, விதிகள் 152 முதல் 237 வரை, விதிகள் 52 முதல் 151 வரை. The right answer is விதிகள் 239 முதல் 241 வரை. யூனியன் பிரதேசங்கள் தொடர்பான அரசியலமைப்பு விதிகள் 239 முதல் 241 வரை. 62 இந்திய யூனியன் பிரதேசங்களை நேரடியாக நிர்வகிப்பவர் யார்? ஆப்ஷன்ஸ் ஆர் குடியரசுத் தலைவர், பாராளுமன்றம், மத்திய உள்துறை அமைச்சர், அருகிலுள்ள மாநில ஆளுநர். The right answer is குடியரசுத் தலைவர், அதாவது அவரால் நியமிக்கப்படும் நிர்வாகி மூலம். இந்திய யூனியன் பிரதேசங்களை நேரடியாக நிர்வகிப்பவர் குடியரசுத் தலைவர், அதாவது அவரால் நியமிக்கப்படும் நிர்வாகி மூலம். 63 சட்டமன்றம் கொண்ட யூனியன் பிரதேசங்கள் யாவை? ஆப்ஷன்ஸ் ஆர் டெல்லி, புதுச்சேரி மற்றும் ஜம்மு காஷ்மீர், டெல்லி, சண்டிகர் மற்றும் லடாக், புதுச்சேரி, அந்தமான் மற்றும் லட்சத்தீவு, லட்சத்தீவு மற்றும் லடாக். The right answer is டெல்லி, புதுச்சேரி மற்றும் ஜம்மு காஷ்மீர். சட்டமன்றம் கொண்ட யூனியன் பிரதேசங்கள் டெல்லி, புதுச்சேரி மற்றும் ஜம்மு காஷ்மீர். 64 ஜம்மு காஷ்மீர் மாநில மறுசீரமைப்பு சட்டம் எந்த ஆண்டு கொண்டுவரப்பட்டது? ஆப்ஷன்ஸ் ஆர் 2014, 2016, 2019, 2020. The right answer is 2019. ஜம்மு காஷ்மீர் மாநில மறுசீரமைப்பு சட்டம் 2019ஆம் ஆண்டு கொண்டுவரப்பட்டது. 65 ஜம்மு காஷ்மீர் மாநிலம் பிரிக்கப்பட்டு உருவாக்கப்பட்ட இரு யூனியன் பிரதேசங்கள் யாவை? ஆப்ஷன்ஸ் ஆர் ஜம்மு காஷ்மீர் மற்றும் லடாக், ஜம்மு மற்றும் ஸ்ரீநகர், காஷ்மீர் மற்றும் கார்கில், பஞ்சாப் மற்றும் ஜம்மு. The right answer is ஜம்மு காஷ்மீர் மற்றும் லடாக். ஜம்மு காஷ்மீர் மாநிலம் பிரிக்கப்பட்டு உருவாக்கப்பட்ட இரு யூனியன் பிரதேசங்கள் ஜம்மு காஷ்மீர் மற்றும் லடாக். 66 ஜம்மு காஷ்மீர் மற்றும் லடாக் யூனியன் பிரதேசங்கள் எப்போது முதல் அதிகாரப்பூர்வமாக நடைமுறைக்கு வந்தன? ஆப்ஷன்ஸ் ஆர் ஆகஸ்ட் 5, 2019, அக்டோபர் 31, 2019, ஜனவரி 26, 2020, ஆகஸ்ட் 15, 2019. The right answer is அக்டோபர் 31, 2019. அதாவது சர்தார் வல்லபாய் படேலின் பிறந்த நாளான அக்டோபர் 31 அன்று. ஜம்மு காஷ்மீர் மற்றும் லடாக் யூனியன் பிரதேசங்களாக அக்டோபர் 31, 2019 முதல் அதிகாரப்பூர்வமாக நடைமுறைக்கு வந்தன.
67 தாத்ரா மற்றும் நகர் ஹவேலி, டாமன் மற்றும் டையூ ஆகிய யூனியன் பிரதேசங்கள் ஒன்றிணைக்கப்பட்ட சட்டம் எந்த ஆண்டு கொண்டுவரப்பட்டது? ஆப்ஷன்ஸ் ஆர் 2019, 2020, 2021, 2022. The right answer is 2019. தாத்ரா மற்றும் நகர் ஹவேலி, டாமன் மற்றும் டையூ ஆகிய யூனியன் பிரதேசங்கள் ஒன்றிணைக்கப்பட்ட சட்டம் 2019ஆம் ஆண்டு கொண்டுவரப்பட்டது. நடைமுறைக்கு வந்தது 2020. 2020ஆம் ஆண்டு தாத்ரா மற்றும் நகர் ஹவேலி, டாமன் மற்றும் டையூ ஆகிய யூனியன் பிரதேசங்கள் ஒன்றிணைக்கப்பட்ட சட்டம் நடைமுறைக்கு வந்தது. 68 தற்போது அதாவது 2026 நிலவரப்படி இந்தியாவில் உள்ள மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களின் எண்ணிக்கை என்ன? ஆப்ஷன்ஸ் ஆர் 28 மாநிலங்கள் மற்றும் 8 யூனியன் பிரதேசங்கள், 29 மாநிலங்கள் மற்றும் 7 யூனியன் பிரதேசங்கள், 28 மாநிலங்கள் மற்றும் 9 யூனியன் பிரதேசங்கள், 29 மாநிலங்கள் மற்றும் 8 யூனியன் பிரதேசங்கள். The right answer is 28 மாநிலங்கள் மற்றும் 8 யூனியன் பிரதேசங்கள். தற்போது அதாவது 2026 நிலவரப்படி இந்தியாவில் உள்ள மாநிலங்கள் 28, யூனியன் பிரதேசங்கள் 8. 69 யூனியன் பிரதேசங்களுக்கு தேவையான சட்டங்களை இயற்றும் உச்சபட்ச அதிகாரம் யாருக்கு உள்ளது? ஆப்ஷன்ஸ் ஆர் குடியரசுத் தலைவர், நாடாளுமன்றம், உச்ச நீதிமன்றம், மாநில ஆளுநர்கள். The right answer is நாடாளுமன்றம். யூனியன் பிரதேசங்களுக்கு தேவையான சட்டங்களை இயற்றும் உச்சபட்ச அதிகாரம் நாடாளுமன்றத்திற்கு உள்ளது. 71 புதுச்சேரி மற்றும் டெல்லி சட்டமன்றங்களின் தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள் குடியரசுத் தலைவர் தேர்தலில் வாக்களிக்க தகுதி பெற்ற அரசியலமைப்பு திருத்தம் எது? ஆப்ஷன்ஸ் ஆர் 70வது திருத்த சட்டம், 69வது திருத்த சட்டம், 73வது திருத்த சட்டம், 42வது திருத்த சட்டம். The right answer is 70வது திருத்த சட்டம் 1992. புதுச்சேரி மற்றும் டெல்லி சட்டமன்றங்களில் தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள் குடியரசுத் தலைவர் தேர்தலில் வாக்களிக்க தகுதி பெற்ற அரசியலமைப்பு திருத்தம் 70வது திருத்த சட்டம் 1992. 71 எந்த யூனியன் பிரதேசம் தனக்கென சொந்தமாக உயர் நீதிமன்றத்தை ஹைகோர்ட் கொண்டுள்ளது? ஆப்ஷன்ஸ் ஆர் புதுச்சேரி, டெல்லி, சண்டிகர், லட்சத்தீவு. The right answer is டெல்லி. டெல்லி யூனியன் பிரதேசம் தனக்கென சொந்தமான உயர் நீதிமன்றத்தை கொண்டுள்ளது. 1966 முதல் சொந்த நீதிமன்றத்தை கொண்டுள்ளது. 72 அந்தமான் மற்றும் நிக்கோபர் தீவுகள் எந்த மாநில உயர் நீதிமன்றத்தில் அதிகார வரம்பிற்குள் வருகிறது? ஆப்ஷன்ஸ் ஆர் சென்னை உயர்நீதிமன்றம், கல்கத்தா உயர்நீதிமன்றம், ஆந்திர பிரதேசம் உயர்நீதிமன்றம், கேரளா உயர்நீதிமன்றம். The right answer is கல்கத்தா உயர்நீதிமன்றம். அந்தமான் மற்றும் நிக்கோபர் தீவுகள் கல்கத்தா உயர்நீதிமன்றத்தின் அதிகார வரம்பிற்குள் வருகிறது. 73 லட்சத்தீவு எந்த மாநில உயர் நீதிமன்றத்தின் அதிகார வரம்பிற்கு உட்பட்டது? ஆப்ஷன்ஸ் ஆர் சென்னை உயர்நீதிமன்றம், கேரளா உயர்நீதிமன்றம், பம்பாய் உயர்நீதிமன்றம், கர்நாடகா உயர்நீதிமன்றம். The right answer is கேரளா உயர்நீதிமன்றம். லட்சத்தீவு கேரளா உயர்நீதிமன்றத்தின் அதிகார வரம்பிற்கு உட்பட்டது. 74 புதுச்சேரி எந்த மாநில உயர்நீதிமன்றத்தின் எல்லையின் கீழ் வருகிறது? ஆப்ஷன்ஸ் ஆர் சென்னை உயர்நீதிமன்றம், கேரளா உயர்நீதிமன்றம், ஆந்திரா உயர்நீதிமன்றம், கர்நாடகா உயர்நீதிமன்றம். The right answer is சென்னை உயர்நீதிமன்றம். புதுச்சேரி சென்னை உயர்நீதிமன்றத்தின் எல்லையின் கீழ் வருகிறது. 75
சண்டிகர் யூனியன் பிரதேசம் எந்த உயர்நீதிமன்றத்தின் அதிகார வரம்பிற்கு உட்பட்டது? ஆப்ஷன்ஸ் ஆர் பஞ்சாப் மற்றும் ஹரியானா உயர்நீதிமன்றம், டெல்லி உயர்நீதிமன்றம், இமாச்சல பிரதேச உயர்நீதிமன்றம், ராஜஸ்தான் உயர்நீதிமன்றம். The right answer is பஞ்சாப் மற்றும் ஹரியானா உயர்நீதிமன்றம். சண்டிகர் யூனியன் பிரதேசம் பஞ்சாப் மற்றும் ஹரியானா உயர்நீதிமன்றத்தின் அதிகார வரம்பிற்கு உட்பட்டது. 76 பிராந்திய கவுன்சில்கள் தட் இஸ் ஜோனல் கவுன்சில்ஸ் எதன் கீழ் அமைக்கப்பட்டன? ஆப்ஷன்ஸ் ஆர் அரசியலமைப்பு சட்டம், மாநில மறுசீரமைப்பு சட்டம், குடியரசுத் தலைவரின் ஆணை, தேசிய வளர்ச்சி குழுவின் தீர்மானம். The right answer is மாநில சீரமைப்பு சட்டம் 1956. பிராந்திய கவுன்சில்கள் தட் இஸ் ஜோனல் கவுன்சில்ஸ் மாநில மறுசீரமைப்பு சட்டம் 1956 கீழ் அமைக்கப்பட்டன. 77 இந்தியாவில் உள்ள மண்டலக குழுக்கள் தட் இஸ் ஜோனல் கவுன்சில்ஸ் எத்தகைய அமைப்பாகும்? ஆப்ஷன்ஸ் ஆர் அரசியலமைப்பு சார்ந்த அமைப்பு, சட்டப்பூர்வ அமைப்பு, தற்காலிக அமைப்பு, இவை எதுவும் இல்லை. The right answer is சட்டப்பூர்வ அமைப்பு தட் இஸ் ஸ்டாச்சுட்டரி பாடி. இந்தியாவில் உள்ள மண்டலக குழுக்கள் தட் இஸ் ஜோனல் கவுன்சில்ஸ் ஒரு சட்டப்பூர்வ அமைப்பு தட் இஸ் ஸ்டாச்சுட்டரி பாடி. 78 மண்டல குழுக்களின் தட் இஸ் ஜோனல் கவுன்சில்ஸின் தலைவர் யார்? ஆப்ஷன்ஸ் ஆர் பிரதமர், மத்திய உள்துறை அமைச்சர், குடியரசுத் தலைவர், மூத்த மாநில முதல்வர். The right answer is மத்திய உள்துறை அமைச்சர். மண்டல குழுக்களின் தலைவர் மத்திய உள்துறை அமைச்சர். 79 வடகிழக்கு மண்டல குழு தட் இஸ் நார்த் ஈஸ்டர்ன் கவுன்சில் எந்த ஆண்டு சிறப்பு சட்டத்தின் கீழ் அமைக்கப்பட்டது? ஆப்ஷன்ஸ் ஆர் 1956, 1971, 1987, 2000. The right answer is 1971. வடகிழக்கு மண்டல குழு தட் இஸ் நார்த் ஈஸ்டர்ன் கவுன்சில் 1971 ஆண்டு சிறப்பு சட்டத்தின் கீழ் அமைக்கப்பட்டது. 81 மத்திய மண்டல குழுவின் தட் இஸ் சென்ட்ரல் ஜோனல் கவுன்சிலின் தலைமையகம் எங்கு அமைந்துள்ளது? ஆப்ஷன்ஸ் ஆர் அலகாபாத், புதுடெல்லி, கொல்கத்தா, சென்னை. The right answer is அலகாபாத் தட் இஸ் பிரக்யாராஜ். மத்திய மண்டல குழுவின் தலைமையகம் அலகாபாத் அதாவது பிரக்யாராஜில் அமைந்துள்ளது. 81 தெற்கு மண்டல குழுவின் தட் இஸ் சவுத்தர்ன் ஜோனல் கவுன்சிலின் தலைமையகம் எங்கு உள்ளது? ஆப்ஷன்ஸ் ஆர் சென்னை, பெங்களூர், ஹைதராபாத், திருவனந்தபுரம். The right answer is சென்னை. தெற்கு மண்டல குழுவின் தட் இஸ் சவுத்தர்ன் ஜோனல் கவுன்சிலின் தலைமையகம் சென்னையில் உள்ளது. 82 கிழக்கு மண்டல குழுவின் தட் இஸ் ஈஸ்டர்ன் ஜோனல் கவுன்சிலின் தலைமையகம் எங்குள்ளது? ஆப்ஷன்ஸ் ஆர் பாட்னா, கொல்கத்தா, புவனேஸ்வர், கவுஹாத்தி. The right answer is கொல்கத்தா. கிழக்கு மண்டல குழுவின் தட் இஸ் ஈஸ்டர்ன் ஜோனல் கவுன்சிலின் தலைமையகம் கொல்கத்தாவில் அமைந்துள்ளது. 83 மேற்கு மண்டல குழுவின் தட் இஸ் வெஸ்டர்ன் ஜோனல் கவுன்சிலின் தலைமையகம் எங்கு அமைந்துள்ளது? ஆப்ஷன்ஸ் ஆர் மும்பை, காந்திநகர், பனாஜி, ஜெய்ப்பூர். The right answer is மும்பை. மேற்கு மண்டல குழுவின் தட் இஸ் வெஸ்டர்ன் ஜோனல் கவுன்சிலின் தலைமையகம் மும்பையில் அமைந்துள்ளது. 84 வடக்கு மண்டல குழுவின் தட் இஸ் நார்த்தன் ஜோனல் கவுன்சிலின் தலைமையகம் எங்கு அமைந்துள்ளது? ஆப்ஷன்ஸ் ஆர் புதுடெல்லி, சண்டிகர், சிம்லா, ஸ்ரீநகர். The right answer is புதுடெல்லி. வடக்கு மண்டல குழுவின் தட் இஸ் நார்த்தன் ஜோனல் கவுன்சிலின் தலைமையகம் புதுடெல்லியில் அமைந்துள்ளது. 85 மாநில எல்லை பிரச்சினைகளை தீர்க்கவும் மாநிலங்களுக்கு இடையே ஒத்துழைப்பை வளர்க்கவும் உதவும் குழுக்கள் எவை? ஆப்ஷன்ஸ் ஆர் மண்டல குழுக்கள், திட்டக்குழு, நிதி ஆணையம், தேசிய மனித உரிமைகள் ஆணையம். The right answer is மண்டல குழுக்கள்.
மாநில எல்லை பிரச்சினைகளை தீர்க்கவும் மாநிலங்களுக்கு இடையே ஒத்துழைப்பை வளர்க்கவும் உதவும் குழுக்கள் மண்டல குழுக்கள். 86 பெருவாரி யூனியன் வழக்கு எந்த ஆண்டு உச்சநீதிமன்றத்தில் விசாரணைக்கு வந்தது? ஆப்ஷன்ஸ் ஆர் 1950, 1960, 1973, 1980. The right answer is 1960. பெருபாரி யூனியன் வழக்கு 1960ஆம் ஆண்டு உச்சநீதிமன்றத்தில் விசாரணைக்கு வந்தது. 87 இந்திய நிலப்பரப்பை வேறு நாட்டிற்கு மாற்ற சாதாரண சட்டம் போதாது. 368வது விதியின் கீழ் அரசியலமைப்பு திருத்தம் தேவை என உச்சநீதிமன்றம் தீர்ப்பளித்த வழக்கு எது? ஆப்ஷன்ஸ் ஆர் கேசவானந்த பாரதி வழக்கு, பெருவாரி யூனியன் வழக்கு, மேனகா காந்தி வழக்கு, கோபாலன் வழக்கு. The right answer is பெருவாரி யூனியன் வழக்கு. இந்திய நிலப்பரப்பை வேறு நாட்டிற்கு மாற்ற சாதாரண சட்டம் போதாது. 368வது விதியின் கீழ் அரசியலமைப்பு திருத்தம் தேவை என உச்சநீதிமன்றம் தீர்ப்பளித்த வழக்கு பெருபாரி யூனியன் வழக்கு. 88 பெருவாரி நிலப்பகுதியை பாகிஸ்தானுக்கு மாற்றுவதற்காக கொண்டுவரப்பட்ட அரசியலமைப்பு திருத்தம் எது? ஆப்ஷன்ஸ் ஆர் 9வது அரசியலமைப்பு திருத்த சட்டம் 1960, 10வது அரசியலமைப்பு திருத்த சட்டம், 14வது அரசியலமைப்பு திருத்த சட்டம், 24வது அரசியலமைப்பு திருத்த சட்டம். The right answer is 9வது அரசியலமைப்பு திருத்த சட்டம் 1960. பெருவாரி நிலப்பகுதியை பாகிஸ்தானுக்கு மாற்றுவதற்கு கொண்டுவரப்பட்ட அரசியலமைப்பு திருத்த சட்டம் 9வது அரசியலமைப்பு திருத்த சட்டம் 1960. 89 இந்தியா மற்றும் வங்காளதேசம் இடையே எல்லை பகுதிகளை பரிமாறிக்கொள்ள கொண்டுவரப்பட்ட 100வது அரசியலமைப்பு திருத்த சட்டம் எந்த ஆண்டு இயற்றப்பட்டது? ஆப்ஷன்ஸ் ஆர் 2014, 2015, 2016, 2018. The right answer is 2015. இந்தியா மற்றும் வங்காளதேசம் இடையே எல்லை பகுதிகளை பரிமாறிக்கொள்ள கொண்டுவரப்பட்ட 100வது அரசியலமைப்பு திருத்த சட்டம் 2015ஆம் ஆண்டு இயற்றப்பட்டது. 91 100வது அரசியலமைப்பு திருத்த சட்டத்தின்படி இந்தியா வங்காளதேசத்திற்கு எத்தனை பகுதிகளை மாற்றிக் கொடுத்தது? ஆப்ஷன்ஸ் ஆர் 111 பகுதிகள், 51 பகுதிகள், 150 பகுதிகள், 100 பகுதிகள். The right answer is 111 பகுதிகள். 100வது அரசியலமைப்பு திருத்த சட்டத்தின்படி இந்தியா வங்காளதேசத்திற்கு 111 பகுதிகளை மாற்றிக் கொடுத்தது. அதே சேம் டைம்ல வங்காளதேசம் இந்தியாவிற்கு 51 பகுதிகளை வழங்கியிருக்கும். 91 மாநிலங்கள் அவைக்கான அதாவது ராஜ்யசபாக்கான இடஒதுக்கீடு பற்றி விவரிக்கும் அரசியலமைப்பு அட்டவணை எது? ஆப்ஷன்ஸ் ஆர் 3வது அட்டவணை, 4வது அட்டவணை, 5வது அட்டவணை, 6வது அட்டவணை. The right answer is 4வது அட்டவணை. மாநிலங்களவைக்கான இடஒதுக்கீடு பற்றி விவரிக்கும் அரசியலமைப்பு அட்டவணை 4வது அட்டவணை. 92 மாநிலங்களவையில் அதாவது ராஜ்யசபாவில் அதிக இடங்களை கொண்டுள்ள மாநிலம் எது? ஆப்ஷன்ஸ் ஆர் தமிழ்நாடு, மகாராஷ்டிரா, உத்தரப்பிரதேசம், மேற்கு வங்கம். The right answer is உத்தரப்பிரதேசம். 31 இடங்களை பெற்றிருக்கும். மாநிலங்களவையில் அதாவது ராஜ்யசபாவில் அதிக இடங்களை கொண்டுள்ள மாநிலம் உத்தரப்பிரதேசம், 31 இடங்களை கொண்டுள்ளது. 93 தமிழகத்திற்கு மாநிலங்களவையில் அதாவது ராஜ்யசபாவில் ஒதுக்கப்பட்டுள்ள இடங்களின் எண்ணிக்கை எவ்வளவு? ஆப்ஷன்ஸ் ஆர் 18 இடங்கள், 39 இடங்கள், 40 இடங்கள், 234 இடங்கள். The right answer தமிழகத்திற்கு மாநிலங்களவையில் அதாவது ராஜ்யசபாவில் ஒதுக்கப்பட்டுள்ள இடங்களின் எண்ணிக்கை எவ்வளவு? ஆப்ஷன்ஸ் ஆர் 18 இடங்கள், 39 இடங்கள், 40 இடங்கள், 234 இடங்கள்.
The right answer is 18 இடங்கள். தமிழகத்திற்கு மாநிலங்களவையில் அதாவது ராஜ்யசபாவில் ஒதுக்கப்பட்டுள்ள இடங்களின் எண்ணிக்கை 18. 94. யூனியன் பிரதேசமான புதுச்சேரிக்கு மாநிலங்களவையில் உள்ள இடங்களின் எண்ணிக்கை எவ்வளவு? ஆப்ஷன்ஸ் ஆர் 1 இடம், 2 இடங்கள், 3 இடங்கள். இடங்கள் ஒதுக்கப்படவில்லை. ஆப்ஷன்ஸ் the right answer is 1 இடம். யூனியன் பிரதேசமான புதுச்சேரிக்கு மாநிலங்களவையில் உள்ள இடங்களின் எண்ணிக்கை 1. 95. ஒரு புதிய மாநிலத்தை உருவாக்க நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்யப்படும் மசோதாவை மாநில சட்டமன்றத்திற்கு குடியரசுத் தலைவர் அனுப்பும்போது மாநில சட்டமன்றத்தின் கருத்து. ஆப்ஷன்ஸ் ஆர் நாடாளுமன்றத்தை அல்லது குடியரசுத் தலைவரை கட்டுப்படுத்தாது. நாடாளுமன்றம் கண்டிப்பாக அதை கேட்டு நடக்க வேண்டும். மசோதாவை முற்றிலுமாக முடக்க முடியும். மாநிலத்தின் ஒப்புதல் இல்லாமல் மசோதாவை நிறைவேற்ற முடியாது. The right answer is நாடாளுமன்றம் கண்டிப்பாக அதை கேட்க வேண்டும். ஒரு புதிய மாநிலத்தை உருவாக்க நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்யப்படும் மசோதாவை மாநில சட்டமன்றத்திற்கு குடியரசுத் தலைவர் அனுப்பும்போது மாநில சட்டமன்றத்தின் கருத்தை நாடாளுமன்றம் கண்டிப்பாக கேட்க வேண்டும். 96th one. அழிவிலா ஒன்றியத்தின் அழியக்கூடிய மாநிலங்கள், that is an indestructible union of destructible states என வர்ணிக்கப்படும் நாடு எது? ஆப்ஷன்ஸ் ஆர் அமெரிக்கா, இந்தியா, சுவிட்சர்லாந்து, ஆஸ்திரேலியா. The right answer is இந்தியா. அழிவிலா ஒன்றியத்தின் அழியக்கூடிய மாநிலங்கள் என வர்ணிக்கப்படும் நாடு இந்தியா. 97. அழிவிலா ஒன்றியத்தின் அழிவிலா மாநிலங்கள் an indestructible union of indestructible states என வர்ணிக்கப்படும் நாடு எது? ஆப்ஷன்ஸ் ஆர் இந்தியா, அமெரிக்கா, கனடா, பிரிட்டன். The right answer is அமெரிக்கா. அழிவிலா ஒன்றியத்தின் அழிவிலா மாநிலங்கள் என வர்ணிக்கப்படும் நாடு அமெரிக்கா. 98 one. மாநில மறுசீரமைப்பு ஆணையத்தின் பரிந்துரையை ஏற்று ஜவஹர்லால் நேரு வானொலியில் மாநிலங்கள் பிரிக்கப்படுவதை அறிவித்த ஆண்டு எது? ஆப்ஷன்ஸ் ஆர் 1955, 1956, 1953, 1948. The right answer is 1955. மாநில மறுசீரமைப்பு ஆணையத்தின் பரிந்துரையை ஏற்று ஜவஹர்லால் நேரு வானொலியில் மாநிலங்கள் பிரிக்கப்படுவதை அறிவித்த ஆண்டு 1955. 99. இந்திய அரசியலமைப்பின் 3வது விதியின்படி நாடாளுமன்றம் மேற்கொள்ளக்கூடிய நடவடிக்கை எது அல்ல? ஆப்ஷன்ஸ் ஆர் ஒரு மாநிலத்தின் பரப்பளவை அதிகரித்தல், ஒரு மாநிலத்தின் பரப்பளவை குறைத்தல், ஒரு மாநிலத்தின் எல்லையையோ அல்லது பெயரையோ மாற்றுதல், ஒரு மாநிலத்தின் எல்லையை வெளிநாட்டிற்கு விட்டு கொடுத்தல். The right answer is ஒரு மாநிலத்தின் எல்லையை வெளிநாட்டிற்கு விட்டு கொடுத்தல். இந்திய அரசியலமைப்பின் 3வது விதியின்படி நாடாளுமன்றம் மேற்கொள்ளக்கூடிய நடவடிக்கை எது அல்ல அப்படின்னா ஒரு மாநிலத்தின் எல்லையை வெளிநாட்டிற்கு விட்டு கொடுத்தல். இந்திய அரசியலமைப்பின் 3வது விதியின்படி நாடாளுமன்றம் மேற்கொள்ளக்கூடிய நடவடிக்கைகள் ஒரு மாநிலத்தின் பரப்பளவை அதிகரித்தல், ஒரு மாநிலத்தின் பரப்பளவை குறைத்தல், ஒரு மாநிலத்தின் எல்லையோ அல்லது பெயரையோ மாற்றுதல். லாஸ்ட் கொஸ்டின் 101. லட்சத்தீவு, அந்தமான் நிக்கோபார் போன்ற தீவுகளை உள்ளடக்கிய பகுதிகள் இந்திய நிலப்பரப்பில் எவ்வாறு வகைப்படுத்தப்படுகின்றன? ஆப்ஷன்ஸ் ஆர் மாநிலங்கள், யூனியன் பிரதேசங்கள், கையகப்படுத்தப்பட்ட பகுதிகள், தன்னாட்சி பகுதிகள். The right answer is யூனியன் பிரதேசங்கள். லட்சத்தீவு, அந்தமான் நிக்கோபார் போன்ற தீவுகளை உள்ளடக்கிய பகுதிகள் இந்திய நிலப்பரப்பில் யூனியன் பிரதேசங்களாக வகைப்படுத்தப்படுகின்றன.
தேங்க் யூ ஃபார் வாட்சிங். சப்ஸ்கிரைப் ஃபார் மோர் வீடியோஸ். ஏதாவது டாபிக் ரிலேட்டடான எம்சிக்யூஸ் வேணும்னா டாபிக் நேம் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நான் ப்ரிப்பேர் பண்ணி இந்த மாதிரி வீடியோவும் அப்லோட் பண்ணுறேன். தென் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா டிஎன்பிஎஸ்சி சிலபஸில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு டாபிக்ஸ் ரிலேட்டடான எம்சிக்யூஸ் வந்து கண்டினியூஸாக அப்லோட் பண்ணுவோம். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.